ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு லாக் ஒரு கேஸ்ட் அயன் பணியாரம் கல் பற்றி. ஸோ கேஸ்ட் அயன் நிறைய பேருக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. தமிழ்லேயும் சொல்கிறேன், இது வந்து பணியாரக்கல் இரும்பில். அதாவது இந்த பிராண்ட் நான் எஸ்பெஷலி சொல்லியே ஆகணும். கிச்சின்னு சொல்லி ஒரு பிராண்டில் வாங்கினேன். ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. நான் வந்து இதை அங்கே கடையில் ஓப்பன் பண்ணி காட்டும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. எனக்கு வந்து பணியாரக்கல் நான் ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து மிஸ் ஆகிடுச்சிங்கிறதுனால இப்போ நான் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண போனேன். அப்போது வந்து நான் நான்ஸ்டிக்கும் பார்த்தேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு, சீசனிங்லாம் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி. பட் இந்த பணியாரக்கல் வந்து ப்ரீ சீசனிங் பண்ணியே அவங்க வந்து வச்சுருக்காங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுடைய கல்லை வந்து நீங்கள் வந்து பக்குவப்படுத்தணுன்ட்டு இல்லை. அதனால இது வந்து ஒரு 2-3 டைம் வந்து நம்ம ப்ரீ சீசனிங் லைட்டாக பண்ணால் போதும். பார்த்தீங்களா, வெயிட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கேஜியாவது இருக்கும் அந்த அயன் கேஸ். ஏன்னா அதை தூக்கும்போது என் கை வலிக்கும். அந்த மாதிரி நல்லா ஒரு கையில் தூக்கும்போது கை கண்டிப்பாக வலிக்கும். அந்த மாதிரி நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. நான் ஏன் கேஸ்ட் அயன்ஸ் யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். நான்ஸ்டிக் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் அண்ட் இட் இஸ் நாட் ஹெல்தி ஆஸ்பெக்ட். நான் வந்து எப்போவுமே நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அதனால தான் நான் வந்து இந்த பணியார கல் வந்து சூஸ் பண்ணேன் இன்ஸ்டெட் ஆஃப் நான்ஸ்டிக் தவா. இதில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த சீசனிங் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் பட் இது வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங் ரொம்ப நாள் வரும். நான் இப்படி யோசித்து தான் ஆப்பக்கடாய் வந்து நான்ஸ்டிக்கில் வாங்கினேன். ஆனால் அது வந்து எனக்கு கீரெல்லாம் விழுந்துருச்சு ஒரு 4-5 இயர்ஸ்லேயே. பட் நான் இது சொல்கிறேன், இந்த ஒரு பணியாரக்கல் வந்து என்னோடய ஜென்ரேஷன் ஃபுல்லாமே வந்துடும். அதாவது என்னுடைய 60-40 இயர்ஸ் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டர்டி வெயிட். அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நேச்சுரல் அயர்ன் சத்து வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அயர்ன் யூஸ் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் இது பண்ணுறீங்க, அதாவது தோசைக்கல்லாம் வாங்குறீங்கன்னா கூட அயர்ன் ப்ரிஃபர் பண்ணுங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் நான்ஸ்டிக். இதை வந்து நான் வந்து ஒரு அட்வைஸாகவே கொடுப்பேன். இப்போ நம்ம வந்து ப்ரீ சீசனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதுதான் ப்ரீ சீசனிங். இது ஆல்ரெடி சீசனிங் பண்ண கடாய்ங்கிறதுனால இதில் ரொம்ப நம்ம சீசனிங் பண்ண வேண்டிய அவசியம் தேவைப்படலை. நம்ம ஆயில் ஊற்றுனதை வந்து எல்லா கல்லுலேயும் மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். என்கிட்ட இன்னும் கடாயெலாம் கூட அயனில் இருக்குது. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னால் வாஷ் பண்ணி வச்ச உடனே அந்த துரு மாதிரி வரும். அதனால் வாஷ் பண்ணி ட்ரை ஆன உடனே நீங்கள் எண்ணெய் மட்டும் தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் யூஸ் அப்போ எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இதில் வேலை. ஆனால் இதுக்காக தான் நிறைய பேர் வந்து நான்ஸ்டிக் போகிறாங்க. இது பெரிய வேலையே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரீ சீசனிங் காட்டுறேன். ஸோ இப்போ எல்லாமே ஆயில் வந்து நல்லா எல்லா குழியிலையும் ஊற்றிட்டேன், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியும் விட்டுட்டேன். ஸோ இப்போ ஸ்ப்ரெட் பண்ண உடனே அந்த ஆயில் வந்து அப்படியே கொஞ்சம் நிறைய தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இல்லையா, அதனால. ஸோ இதுலேயே வந்து நிறைய உங்களுக்கு வந்து மேனுவல்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, எதனால் அயன் யூஸ் பண்ணணும், இந்த அயன் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், எக்ஸ்பர்ட் டிப்பு. அதில் வந்து எக்ஸ்பர்ட் டிப்பு வந்து என்னென்னா, நீங்கள் எவ்வளோ ஹீட்டில் வேணாலும் இந்த அயன் யூஸ் பண்ணலாம், அது ஒன்றுமே ஆகாது, அந்த மாதிரிலாம் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ப்ளஸ் இந்த பேக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக்கை வச்சுட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஜஸ்ட் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணோம், தொடச்சோம், ஆயில் அப்ளை பண்ணோம், இப்போ ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வெங்காயம் சின்னதாக இருந்தால் ஓகே, இல்லை சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதை ஒரு எதுலையாவது வந்து குத்திட்டிங்கன்னா போக் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் அதை தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த
நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான். அந்த தோசைக்கல்ல வந்து நம்ம எப்படி வெங்காயம் வச்சு தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுவோம் இல்லையா, அதே தான் சீசனிங்லேயும். ஈவன் மற்ற கடாய்ங்க நீங்கள் சீசனிங் பண்ணாலும் இதே தான். இப்போ கடாயில் வாங்கினீங்கன்னா வெங்காயம் நல்லா வறுத்து கீழே கொட்டிடுவாங்க. இதில் வந்து நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா குத்திட்டு அப்படியே எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விடுறோம். ஸோ தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு வந்து அந்த கடாயோடைய இது அதாவது ஒட்டாமல் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து உங்கள் கடாய் ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் உங்களோட ரெகுலர் கடாய்ங்களை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து ப்ரீ சீசனிங் பண்ணதுனால இது நம்ம பண்ண வேண்டாம். பட் நான் என்னுடைய மன திருப்திக்காக நான் இதை பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு இப்படி தான் சிம்பிளாக சீசனிங் பண்ணாலே போதும் கேஸ்ட் அயன்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் கேஸ்ட் அயன் வாங்காமல் விட்டுறக்கூடாது யாரும் அப்படின்ற ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக நான் இந்த வீடியோவும் கேப்சர் பண்ணி இங்கே உங்களுக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. அதாவது வேறஸ் இப்போ நீங்கள் நான்ஸ்டிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய கேன்சர் க்ரியேட் பண்ணுற நிறைய இன்ஜூரியஸான இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. பட் கேஸ்ட் அயர்ன்கிறது கல் தான். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ண உடனே நல்லா ஆற விட்டுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் திரும்பி ஒரு காட்டன் துணி எடுத்து துடைக்கிறேன். எல்லாத்தையுமே எல்லா குழியுமே வைப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், வாஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் காய வச்சுட்டோம். துணி காட்டன் துணி வச்சு துடைச்சிட்டு காய வச்சுட்டு எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணோம். அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி வெங்காயம் வச்சு தேய்ச்சோம். இப்போது வந்து அந்த ஆயிலை வந்து அப்படியே எடுக்கிறோம். அவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு யூஸ் அப்போ சும்மா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சுட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஆக்சுவலாக நான் சுடுறதை இங்கே வந்து கேப்சர் பண்ணல. பட் நான் வந்து சுட்டு பார்த்தேன். அவ்வளோ அருமையாக வந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம்லேயே வந்து எதுவுமே ஒட்டலை. அப்படியே நான்ஸ்டிக்கில் எப்படி அப்படி ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பி விட்டோன்னா திரும்பும், அந்த மாதிரி திரும்பிச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல வீடியோஸை நான் உங்களுக்காக ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்